அண்மை செய்தி. நீட் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வி அமைப்பில் உள்ள குறைபாடுகளை நீட் அமல்படுத்தி உள்ளது என்பது தொடர்பாக ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஜூன் 28ஆம் தேதி தங்களுடைய கடிதத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், நீட் தேர்வு நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அம்பலப்படுத்தி உள்ளது என்றும், தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை விளிம்பு நிலை மாணவர்கள் மீது உண்டாக்கும் பாதிப்பு குறித்தும் இது கவனத்தை ஈர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜூன் 4ஆம் தேதி நீட் இளங்கலை முடிவுகள் குறித்த தேதிக்கு முன்னரே வெளியான பிறகு மாணவர்களின் நீதிக்காக காங்கிரஸ் கட்சி போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையில் பெருந்தோல்வியால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களை கடந்த ஒரு மாதத்தில் சந்தித்ததாகவும், 24 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி வாய்ப்புள்ள சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டு கடமை நமக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக உள்ளதாகவும், இதன் விளைவாக வலுவான பொது சுகாதார அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவும், இதனை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியும் கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தங்களுடைய கடிதத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, விரைவில் தங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.